2 டேஸ் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி பற்றி பேசியிருந்தோம். அது நீங்கள் பேசுனதுக்கு அப்படியே பதில் கொடுக்குற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து ஜெயம் ரவி கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையை நீங்கள் பார்த்தீங்களா? எனக்கு பதில் கொடுத்த மாதிரியும் இருக்குது, இல்லை மற்றவர்களுக்கு கொடுத்த மாதிரியும் இருக்குது. ஆனால் நான் தான் குழந்தைகள் விஷயம் பேசுனது நான் தான் பேசுகிறேன். ஆனால் அவர் வந்து நான் மனைவியை மட்டும் தான் பிரிஞ்சிருக்கேன், மகன்களை பிரியலன்றது. இந்த டைலாக் எல்லாரும் சொல்கிறது தான் சார். பிள்ளைகள் எங்கேருந்து வந்துட்டாங்க, ஆகாயத்துக்கு குதிச்சிட்டாங்க சார் அவர் தான் சொல்கிறாருன்னா எல்லாரும் இந்த டைலாக் சொல்லுவாங்க சார். நான் தான் சொன்னேன்ல, இந்த டிவோர்ஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு தைரியம் இருக்குது. பிள்ளைகளை பற்றி கவலையே படுறதில்லை. வசதியான குடும்பம், டிவோர்ஸ் பண்ணுற குடும்பம் ஒரு தொகையை போட்டுட்டு வெலிங்டன்ல இந்த பக்கம் ஊட்டியில் ஒரு போய் எங்கேயாவது ஒரு ஹாஸ்டலில் போர்டிங் ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டு ஒரு சர்வெண்ட்டை போட்டு விட்டு தள்ளி விட்டுறாங்க. ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் எங்கே இருப்பீங்க? சில பிள்ளைகள்லாம் உங்களுக்கு தெரியும், கட்டி பிடிச்சின்னு படுத்துப்பாங்க அப்பாவை. உங்களை கட்டி பிடிச்சி தூங்கணும், ஃபோன் பண்ணால் போயிடுவீங்களா நீங்கள்? அப்புறம் இடகுறமாக பேசணும். இப்போ ஜெயம் ரவி விஷயத்தில் எடுத்துங்களேன், அம்மாவை பிரிஞ்சாச்சு ரைட்டு, அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா வேற இன்னொரு பெண்ணோட சேர்ந்து அப்பா சுற்றுலா இருக்கும்போது அந்த பிள்ளைகளோட மனசு எப்படி இருக்கும்? ஸ்கூலில் எந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க? எவ்வளோ அவமானங்கள் இருக்கும்? அதெல்லாம் வந்து ஜெயம் ரவி தாங்கிப்பாரா? இல்லை கெனிஷா தாங்கிக்க முடியுமா? பிள்ளைகளுக்கு சமூகத்தில் எந்த மாதிரியான வந்து அவமானங்கள் ஏற்படும் சார்? இவர் சொல்லக்கூடியதுன்னு கேட்டால் அந்த 18 வருஷம் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து இவங்க வந்து சாப்பாடு தட்டு தனியாக போட்டு கொடுத்தாங்க, அதில் உப்பு போடாத சோறு போட்டாங்க, கார் கொடுக்காம என்னை வந்து ஆட்டோவில் அனுப்பிச்சாங்க. ஸோ இதெல்லாம் சொல்கிறது வந்து அவ்வளோ வந்து இப்போ ஒரு பெண்ணோட தொடர்பு ஏற்பட்ட பிறகு ஒரு அழகான அவர் ஸ்டேட்மெண்ட்டே சொல்லுவோம், அழகான துணை ஏற்பட்ட பிறகு நீங்கள் வந்து மனைவி வந்து குறை சொல்கிறது நியாயமாக இல்லைல்ல? இவர் சொல்லக்கூடியதெல்லாம் கேட்டால் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு காசு கொடுக்காம என்னை வந்து தடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பைசா கூட எங்கள் அப்பா அம்மா கொடுக்குறேன்ற அதெல்லாம் வந்து ஒரு நல்ல பிள்ளைக்கு அடையாளம் தான். உண்மையில அதெல்லாம் வருத்தப்படுது. ஆனால் காலம் கடந்து 18 வருஷம் கழிச்சு நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து போராடி இருக்கணும்ல. ஒன்று ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஐக்கியமாயிட வேண்டியது, அப்பா அம்மா மறந்துட்டு. அப்படி இல்லைன்னா இப்போ இன்னொரு துணை. இப்போ நான் கேட்குறேன், இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஜெயம் ரவி வந்து இந்த கெனிஷான்ற பொண்ணோட உறவே இல்லாமல் வீட்டை விட்டு விலகி வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டில் போயிட்டு இவர் வந்து இருந்து இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார்னா சரி. இந்த ஜெயம் ரவிக்கு அழகான துணைன்னு சொன்னார்ல, ஏன் அன்பான துணைன்னு சொல்ல முடியல? சொல்லியிருக்கணும் தானே. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் வந்திருக்கு. அதெல்லாம் சொல்லலாம் சார், அதெல்லாம் ஆரம்பத்தில் அப்படி தான் சார். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். மேரேஜ் வந்து ரத்து ஆனால் தான் சார் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க முடியும். அப்போ இவங்களை வந்து மேரேஜ் சட்டப்பூர்வமாக இவங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாது. அதனால தான் ஒரு துணைன்னு சொல்கிறாங்க, வாழ்க்கை துணைன்னு தான் சொல்கிறேன். வாழ்க்கையில் வந்து கிடைச்ச அழகான துணை, அதை கூட அன்பான துணைன்னு சொல்லலை, அதுவே மைனஸ் தான். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது, அவங்களுக்கு இருக்க எந்த பாண்டிங் கிடையாது, அது வந்து கேட்டால் வந்து பிஸ்னஸ் தான், எந்த பாண்டிங் இல்லைன்னாரு. எப்படி இது உல்டாவாயிடுச்சு? சொல்லி 6 மாதம் கூட ஆகலை சார். இப்போ என்ன இருக்குன்னா அழகான துணைன்னு சொல்லிட்டாரு, மனைவின்னு சொல்ல முடியல. ஏன்னா கேஸ் இருக்குது கோர்ட்டில். பொதுவாக இந்த காமம் கண்ணை மறைக்குது, காதலும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, தெரிஞ்சிடும் எல்லாம். வாழ்க்கையே இருட்டு போச்சுன்றது தான் உண்மை. பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல சே குவேரா ஜெய்சங்கர் சார் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நம்ம ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி பற்றி பேசியிருந்தோம். அதாவது கெனிஷா கூட வந்து அவர் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்தார், அதை பற்றி பேசியிருந்தோம். இப்போ அதுக்கு நீங்கள் பேசுனதுக்கு அப்படியே பதில் கொடுக்குற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து ஜெயம் ரவி கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையை நீங்கள் பார்த்தீங்களா? எனக்கு பதில் கொடுத்த மாதிரியும் இருக்குது, இல்லை மற்றவர்களுக்கு கொடுத்த மாதிரியும் இருக்குது. ஆனால் நான் தான் குழந்தைகள் விஷயம் பேசுனது நான் தான் பேசினேன். கணவன் மனைவிக்குள்ளே 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் பிள்ளைகள் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்கிற அந்த பாயிண்ட்டை வந்து நான் பேசியிருந்தேன். பலரும் பல விதமாக தான் பேசியிருந்தாங்க. ஒரு பேசும் பொருளாக ஆயிடுச்சு. அவருடைய எது பேசும் பொருளாக அன்றைக்கி ஆகிருக்கணும்னா ஐஸ்வரி கணேஷோடைய கல்யாணம் தான் வந்து, அவருடைய மகள் கல்யாணம் தான் வந்து பெருசாக பேசப்பட்டிருக்கணும். ஆனால் அன்றைக்கி வந்து கேட்டால் வந்து ஒரு மங்களகரமான நிகழ்ச்சியில் வந்து ஒரு அமங்கலகரமான ஒரு நிகழ்வாக தான் இது பார்க்கப்பட்டது. இவர் வந்து அந்த கெனிஷான்ற பெண்ணோட சேர்ந்து இவர் ஜோடியாக வந்தது. அதுக்கு பிறகு வந்து பல விமர்சனங்கள் வந்து குறிப்பிட்டு 1-2 கூட இவருக்கு சாதகமாக இல்லை, எல்லாமே இவருக்கு எதிராக தான் விமர்சனங்கள் இருக்குது. அது தொடர்ச்சியாக வந்து கேட்டால் ஆர்த்தியை வந்து அவங்க மனைவி ஆர்த்தி வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அதுக்கு பதில் அறிக்கையாக தான் இது இருக்குது. இதில் வந்து என்கிட்ட கூட ஒரு சிலர் சொன்னாங்க, நீங்கள் சொன்ன உங்களுடைய இதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பதில் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு. நான் சொன்னேன், எனக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர். ஆனால் வந்து நானும் ஃபுல்லாக அவருடைய அறிக்கையை ஃபுல்லாக நான் படித்தேன். ஒரு தடவைக்கு 2-3 தடவை படித்தேன். எல்லாமே வந்து சார் வந்து பொருளாதாரம் சார்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்குது.
ஒரு கணவன் மனைவி பிரிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதாரம் சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் வாழ்ந்தவங்க பொருளாதாரம் சார்ந்து இந்த மாதிரி செய்திகள் வெளியிடும் போது கேட்டினா அதுக்கு வந்து ஒரு வெயிட் இல்லாத மாதிரி தெரியுது. இந்த டிவோர்ஸ்க்கு வந்து வந்து ஒரு வெயிட்டான காரணம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அவர் சொல்கிற அந்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற விஷயம் எல்லாமே ரொம்ப நியாயமாக இருக்கே சார். அதாவது அவர் பேரில் கடன் வாங்கினதாகவும் சொல்கிறாரு. படம் கூட இவருக்கு வந்து அவங்க ஒய்ஃபோட அம்மா தான் வந்து அவர் என்ன படம் நடிக்கணும், எந்த ஹீரோயின் கூட நடிக்கணும், இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் அவர் சார் இதெல்லாம் வந்து 18 வருஷமாக நடந்த ஒரு விஷயம். ஒரு கல்யாணம், அது கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணத்துக்கு பிறகு வந்து ஒரு 18 ஆண்டு காலம் உருண்டோடிச்சு. இப்போ வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுலாம் வந்து கேட்டினா என்னைக்கு நடந்தது, எப்போ நடந்தது, இவர் நடிக்க ஆரம்பித்த ஒரு 5 படம் தான் வந்து வெற்றிகரமாக போச்சு. 25 படத்தில் 5 படம் தான் வந்து ஹிட் படம். அப்புறம் ஆவரேஜ் ஃபில்மு, அதையும் கடந்து உங்களுக்கு வந்து பல தோல்வி படங்கள் வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. அவங்க குடும்பத்தில் இவர் சொல்லக்கூடியது இருக்கார் இல்லையா, அந்த அவங்க மாமியார்னு சொல்கிறார் இல்லையா, அவங்க பேர் என்ன, அது சுஜாதா விஜயகுமார்னு சொல்லி சொல்கிறாருல, அவங்க அதாவது கேட்டினா அவங்க தயாரித்த படமே அவங்க என்ன கம்பெனி பேருன்னு தெரில, ஆனால் பரவலாக இப்போ சொல்கிறது கேட்டால் மாமியார் தான் இவருக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறாருல, அவங்க எடுத்த படமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபெயிலியர் ஆயிடும், ஓகே, ஃப்ளாப். ஸோ அதனால் இவர் சொல்லக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா அந்த 18 வருஷம் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்துட்டு, ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்துட்டு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து இவங்க வந்து சாப்பாடு தட்டு தனியாக போட்டு கொடுத்தாங்க, அதில் உப்பு போடாத சோறு போட்டாங்க, கார் கொடுக்காம என்னை வந்து ஆட்டோவில் அனுப்பிச்சாங்க. ஸோ இதெல்லாம் சொல்கிறது வந்து அவ்வளோ வந்து நம்பகத்தன்மை இல்லாத மாதிரி இருக்குது. ஓகே, 1-2 சம்பவங்கள் நடந்திருக்கலாம் சார், அது வந்து உண்மைதான் சார். நேற்று கூட முந்தானத்து கூட நான் என் வீட்டுக்கு போகும்போது அர்ஜென்ட்டாக வெளியில் போனோம். 2 பசங்க வந்து 2 வண்டி எடுத்துன்னு போயிட்டாங்க, வீட்டில் கார் எடுத்துன்னு போயிட்டாங்க. நான் அவசரமாக கடைக்கு போனோம், நான் நடந்து தான் போனேன், பக்கத்தில் நடந்து தான் போனேன். ஓகே, அப்போ நான் சொல்ல முடியுமா சார், பார்த்துங்க வந்து ஒரு பைக் 2 பைக் இருக்குது, கார் இருக்குது, கார் மனைவி எடுத்துன்னு போயிட்டாங்க, 2 பைக்கை வந்து பிள்ளைகள் எடுத்துன்னு போயிட்டாங்க, நான் வந்து நடந்து தான் போனேன் சொன்னால் நல்லா இருக்குமா சார்? அப்போ நான் புறக்கணிக்கப்படுறேன் வீட்டில். எல்லாம் நம்புகிற மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பகத்தன்மை வேணும் இல்லை? 18 வருஷம் நீங்கள் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்துட்டு இப்போ ஒரு பெண்ணோட தொடர்பு ஏற்பட்ட பிறகு ஒரு அழகான அவர் ஸ்டேட்மெண்ட்டே சொல்லுவோம், அழகான துணை ஏற்பட்ட பிறகு நீங்கள் வந்து மனைவி வந்து குறை சொல்கிறது நியாயமாக இல்லைல்ல? பார்க்குறவங்களுக்கும் வந்து ஓரளவுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு மரியாதை, நிறைய மரியாதை இருக்குது, இப்போவும் கூட மரியாதை இருக்குது. எனக்கு கூட நான் சொல்கிறேன்னு கேட்டால் பலரும் கூட பேசும்போது அவரை வந்து காம லீலைகள், காம களியாட்டம், ஒரு விமனைசர் மாதிரி வந்து சில பேர் வந்து பேசுகிறாங்களா, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இங்கே எல்லாருக்கும் வந்து சினிமாவில் இருக்கிற ஒவ்வொரு ஹீரோவுக்கும் ஒரு பார்வை இருக்குது சார், சரிங்களா? அதனால் இவர் மீது வந்து ஒரு தனி பார்வை இருக்குது. ஒரு 18 வருஷம் ஒரு சினிமா அந்த ஃபீல்டில் இருந்தாலும் கூட இப்போது தனுஷ் மீது ஒரு பார்வை இருக்குது, விஷால் மீது ஒரு பார்வை இருக்குது, விஜய் மீது ஒரு பார்வை இருக்குது, இப்படி ஒவ்வொரு நடிகர் மீது, அஜித் மீது ஒரு பார்வை இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தர் மீது ஒரு பார்வை இருக்குல்ல, அந்த வகையில் கேட்டால் இவர் மீது வந்து ஒரு நெகட்டிவ் பார்வையே கிடையாது எல்லா ரசிகைகளுக்கும். கண்டிப்பாக. இப்போ இவர் கடுமையாக விமர்சிக்கப்படுறதுன்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி இந்த டிவோர்ஸ் பிரச்சனை வரும்போது பெரும்பாலும் வந்து இவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. யாருக்கு? ஜெயம் ரவிக்கு. இப்போ அந்த ஒரே ஒரு சம்பவத்தில் வந்து கேட்டால் அப்படியே உல்டாவாக மாறிடுச்சு. இவருக்கு நெகட்டிவாக வந்து நிறைய நெகட்டிவ் தான் ஃபுல்லாகவே. அப்போ இவருக்கு வந்து ஒரு ஆதரவற்ற நிலை வரும்போது கேட்டால் இந்த மாதிரி ஒரு அறிக்கை விடுறாரு. இந்த அறிக்கையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மனைவி மீது வந்து எந்த குற்றச்சாட்டும், பெரிய குற்றச்சாட்டு நான் சொல்கிறது கேட்டால் வெவ்வேறு தொடர்பு சம்பந்தமாகவோ அல்லது தாம்பத்தியம் சம்பந்தமாகவோ பெரிய குற்றச்சாட்டு இல்லை. இவர் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து மாமியாரை இணைச்சி தான் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு. என் பொன்முட்டையிடும் வாத்து மாதிரி, எங்கே நீ பொன்முட்டை இட்ட நீங்கள் சொல்லுங்கள். 5 படம் நடித்தார் சார், ஹிட் படம். அதுக்கப்புறம் வரிசையாக உங்களுக்கு தோல்வி தானே? இல்லை, இப்போ தோல்வி படம் வந்தாலும் அதுக்கான சம்பளம்னு ஒன்று இருக்கும்ல சார்? சார் அதுதான் சார், நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்கள் சம்பளம் இருக்குது, நீங்கள் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்குது, உங்களை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி படமும் எடுக்கிறாங்க. ஒரு உங்களுடைய உடன்பாடு ஏற்பட்ட பிறகு தானே படம் எடுக்கிறாங்க. நீங்கள் சம்மதம் தெரிவித்த பிறகு தானே ஒரு படம் எடுக்கிறாங்க. உங்களை கண்ணில் கட்டி எடுத்து போயிட்டு கையை காலை கட்டி எடுத்து போய் நடிக்க சொல்லலையே. அப்போ சேர்ந்து ஒரு வியாபாரத்தில் ஈடுபடும் போது நஷ்டம் ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா அது அந்த நஷ்டத்தையும் பகிர்ந்துக்கணும் தானே? கண்டிப்பாக. அப்போது உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் போது அவங்க வந்து அது பொறுப்பு, நான் பொறுப்பு கிடையாது சொல்ல முடியுமா?
மற்றவங்க சொல்லலாம், மற்ற வந்து தயாரிப்பாளர் சொல்லலாம். இப்போ அதெல்லாம் பல தயாரிப்பாளர் பிச்சை எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி நடிகர்கள் வந்து ஃப்ளாப் படம் கொடுப்பாங்க, அவங்க தலையில் வந்து மிளகா அரைச்சோட முடிஞ்சிச்சு, இவன் பணத்தை வாங்கிட்டு வந்துடுவான். இப்போ சொந்தமாக எடுக்கும்போது தான் அந்த அக்கறை வரும். ஆமாம், சொந்த படம் எடுக்கிறது எதுக்காக? ரெண்டு காரணம் தான். ஒன்று, உங்களுக்கு உள்ள வெற்றி வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து முதலீடு போட்டு மொத்தமாக லாபத்தை எடுக்கணுன்ற ஒரு காரணம். ரெண்டாவது கேட்டால் வேற யாரும் உங்களை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அப்போ நீங்கள் சொந்த படம் எடுத்து. இது ரெண்டு காரணம் தான் இருக்கும். ஒன்று, நீங்கள் வெற்றி படம் கொடுக்குற ஒரு நடிகராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் நம்ம சொந்தமாக படத்தை போட்டு நம்ம லாபத்தை எடுக்கணும்னு நினைக்கிறது ஒன்று. அப்படி இல்லை, யாருமே தயாரிப்பாளர் வரலன்னா இருக்கிற பணத்தை வச்சு நம்மளே சொந்த படம் தயாரிப்போம்னு சொல்லி பண்ணுறது. இப்படி தான் நடக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் சொல்லக்கூடிய அந்த அறிக்கையில் முழுமையாக நம்ம பார்க்கும்போது ஒரு 2-3 விஷயம் நமக்கு புலப்படுது. என்னென்னு கேட்டால், முழுக்க எக்கனாமிக்கலாக வந்து ஃபினான்ஷியலாக தான் இவருடைய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்க தவிர, கணவன் மனைவி அந்த பந்தம் இருக்குல்ல, அதில் வந்து இவர் எதுவும் பெருசாக வந்து இவர் அவங்கள வந்து ஃப்ரேம் பண்ண மாதிரி தெரியல. ஓகே, அதை தவிர்த்துக்கிறாரு. இவர் சொல்லக்கூடியதெல்லாம் கேட்டால், எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு காசு கொடுக்காம என்னை வந்து தடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பைசா கூட எங்கள் அப்பா அம்மா கொடுக்கலன்ற, அதெல்லாம் வந்து ஒரு நல்ல பிள்ளைக்கு அடையாளம் தான். உண்மையில அதெல்லாம் வருத்தப்படுறது. ஆனால் காலம் கடந்து 18 வருஷம் கழிச்சு நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து போராடி இருக்கணும்ல. கண்டிப்பாக. ஒன்று, ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஐக்கியமாயிட வேண்டியது, அப்பா அம்மா மறந்துட்டு. அப்படி இல்லைன்னா இப்போ இன்னொரு துணை. இப்போ நான் கேட்குறேன், இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஜெயம் ரவி வந்து இந்த கெனிஷான்ற பொண்ணோட உறவே இல்லாமல் வீட்டை விட்டு விலகி வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டில் போயிட்டு இவர் வந்து இருந்து இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார்னா சரி. மனைவி விட்டு நீங்கள் பிரிஞ்சு இன்னொரு பெண்ணோட போயிட்டு ஒரு அழகான துணைன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சேர்ந்துட்டு அங்கே போய் உட்காந்துட்டு என்னை வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 10 காசு கூட கொடுக்க விடல, எனக்கு வந்து கார் கொடுக்கவே இல்லை, பொன்முட்டையிடம் வார்த்து மாதிரி என்னை வந்து பயன்படுத்திட்டாங்க அப்படிலாம் சொல்கிறது வந்து எவ்வளோ கரெக்ட் நீங்களே சொல்லுங்கள். அவர் வந்து அழகான துணை போகிறதுல நமக்கு எந்த பொறாமையும் இல்லை. நீங்கள் நம்பினா சரி, அழகான துணைன்னு அவர் சொல்கிறாருல்ல, உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் எதாவது இருக்கா உங்களுக்கு? இல்லை, யாருக்கு நமக்கும் எதுவும் இல்லை. அழகான துணைன்னு அவர் நம்புறாரு, அவங்க இருந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த ஜெயம் ரவிக்கு அழகான துணைன்னு சொன்னார்ல, ஏன் அன்பான துணைன்னு சொல்ல முடியல? சொல்லியிருக்கணும் தானே. அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு சார், அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் வந்திருக்கு. அதெல்லாம் சொல்லலாம் சார், அதெல்லாம் ஆரம்பத்தில் அப்படிதான் சார் இருக்கு. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அந்த வெளிச்சம் உங்க மேலேயே படணும்ல, நிரந்தரமா படணும்ல. வாழ்க்கையில வெளிச்சம் வந்துச்சு, ரைட்டு, ஓகே. அந்த வெளிச்சம் வந்து உங்க மேல மட்டுமே படணும்ல. அந்த வெளிச்சம் இது சரி, அப்படி விட்டுருங்க. அந்த வெளிச்சம் இதுக்கு முன்னாடி யார் மேல பட்டது? இப்போ இந்த வெளிச்சம்ன்றது நிரந்தரம் தானே சார், பர்மனெண்ட் தானே. அந்த வெளிச்சம் வந்து உங்க மேல பட்டுருச்சு, ரைட். அந்த வெளிச்சம் இதுக்கு முன்னாடி யார் மேல பட்டது? அதையும் சொல்லணுமா இல்லையா? இந்த டைலாக்லாம் நிறைய விடுவாங்க சார். எப்பவுமே இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க வந்து நிறைய விடுவாங்க. காதலிக்கும் போது சொல்லுவாங்க, நீ எனக்கு அம்மாவா இரு. நிறைய இந்த டைலாக் கேட்டிருப்பீங்க. காதலிக்கிற அத்தனை பேர் சொல்லியிருப்பான், அவங்க அம்மா உலக்க மாதிரி இருந்திருக்கும், செக்கு உலகம். அதான் சொன்னேன், என்ன சொல்றது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இது உயிரோடு வந்திருப்பாங்க. ஆனால் வந்து காதலிக்கிட்ட போது சொல்லுவாங்க, நீ எனக்கு அம்மாவா இரு. ஏற்கனவே தான் ஒரு அம்மா இருக்கிற. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த லவ் பண்ணுறவங்களாம் அப்படி தான் சொல்லுவான். என் வாழ்க்கையில் வந்து ஒளி ஏற்றணுவ, என் வாழ்க்கையை கலர்ஃபுல்லாக மாற்றணும். நான் ஜெயம் ரவி சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். என் வாழ்க்கையில் ஒளி ஏற்றினவ, என் வாழ்க்கையை வந்து பிரகாசமாக்கிட்டவ, என் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டவ, என் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றினவ, என் வாழ்க்கையை அப்படியே அழகாக மாற்றினவ, இப்படி நிறைய கதை சொல்லுவானுங்க சார். வேற என்ன சார் சொல்ல முடியும்? வேற என்ன சொல்ல முடியும்? இப்படி தான் சொல்ல முடியும். நம்ம தான் பார்த்தோம்ல சார், கல்யாணத்துக்கு இந்த ரிசப்ஷன் வரும்போது பார்த்தீங்களா சார்? நீங்கள் கல்யாணத்தில் வந்ததை விட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலர்ஃபுல்லாக இருந்தாங்க ரிசப்ஷன் வர்றது. ஆனால் எனக்கு உண்மையிலே வந்து வருத்தமே எனக்கு என்னன்னா, ஐஸ்வரி கணேஷ் வந்து சொந்த காசில் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சூனியம் வச்சுக்கிற மாதிரி, ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு விஷயத்தை அவர் பண்ணும்போது, உண்மையிலே சொல்கிறேன் சார், இப்போ வரைக்கும் கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையோட முகம் நமக்கு தெரியல சார். இவங்க பண்ண அந்த அமக்கலத்தில் அட்ராசிட்டியில், ஜெயம் ரவியோட அட்ராசிட்டியில் அவங்களுடைய கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சா என்ன? ஒன்றுமே இல்லை. ஏன்னா மனுஷன் நல்லா செஞ்சார். முதல் கல்யாணம் குடும்பத்தில் சிறப்பாக வந்து ஏற்பாடுகள் எல்லாம் நல்லா பண்ணி, அது வந்து முழுக்க இருட்டடிப்பு செய்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த மேட்டர்னால.
எல்லாம் அந்த விவாகரத்து மேட்டர் தான் பேசியிருக்கான். ஒரு கல்யாணத்தில் விவாகரத்து மேட்டர் பேசி இப்போ தான் சார் நான் பார்க்குறேன். அப்படி ஆயிடுச்சு. சொல்கிறேன், இதெல்லாம் வந்து சொல்லுவாங்களா அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான். நான் பார்த்த வரைக்கும் என்ன, ஜெயம் ரவி இந்த மேட்டரில் வந்து இன்னைக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா அவசரம் தான் ஜாஸ்தி. இந்த ஸ்டேட்மெண்ட் கூட தேவையில்லை சார். எதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்? தன்னை வந்து இப்போ வந்து இங்கே வந்து நிரூபிக்கிற வேண்டிய கட்டாயம் வந்து யாருக்குமே இல்லை தான். எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்குது, சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்குல்ல சார். இங்கே வந்து பொதுவாக சொல்கிறேன், சினிமாவில் மட்டுமே இல்லை, பல பிரபலங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சொல்லணும்னா ஏகப்பத்தினி விரதன்றதை விட ஏகப்பட்ட பத்தினி விரதனால தான் இருக்கிறானுங்க. சினிமாவை சொன்னால் பிரச்சனை ஆகணும். சினிமாவில் மட்டுமே இல்லை, பல பிரபலங்கள் சொல்கிறேன் நான், பல துறையில் பிரபலங்கள் எல்லாமே கேட்டால் ஒரு ஏகப்பத்தினி விரதம்னா நம்மளை கேலியாக கிண்டலாக பார்க்குற மாதிரி தான் இன்றைக்கி சமூகம் அப்படி ஆயிடுச்சு. எப்படி குடிக்கலன்னு சொன்னால் எப்படி கேவலமாக பார்க்குறாங்க, குடிக்கவே மாட்டியா நீ அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. ஒரே ஒரு வந்து மனைவியோட வாழறவங்களாம் வந்து ஒரு ஏமாளி மாதிரியும் அப்படிதான் ஆயிடுச்சு. இப்போ காலம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கேட்டேன், உங்களுக்கு ஒரே ஒரு ஒய்ஃப் தானா? ஒன்றே ஒன்று தானே சார், அவ்வளோதான், ஒரே ஒய்ஃபோட வந்துட்டு இருக்கீங்க 35 வருஷமா ஐ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை மாறி போயிட்டு. இது வந்து எனக்கு வந்து நான் கேட்டேன்னா வந்து ஜெயம் ரவியோட ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எனக்கு பெருசாக வந்து சார்ஜ் பண்ண மாதிரி தெரியல. சாதாரண குடும்பங்களில் இதெல்லாம் நடக்கிற விஷயங்க சார். நீங்கள் ஒரு குடும்பத்தில் நீங்கள் வந்து ஒரு என்ன சொன்ன வீட்டோட மாப்பிள்ளையே நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வேறு. நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக போயிருக்கூடாது. அப்போ ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்து ஒரு கண்டிஷன் போட்டு நீங்கள் தனியாக நீங்கள் போயிடணும். அன்றைக்கி வந்து மாமியார் தேவைப்பட்டது, மாமியாருடைய தயாரிப்பு நிறுவனம் தேவைப்பட்டது, எல்லாமே தேவைப்படும். அப்படியே நான் சரி நீங்கள் இப்போயாவது சொன்னீங்கல்ல பொன்மூட்டையிடம் வாழ்த்து மாதிரி என்னை வந்து பணத்தை வந்து கறந்துட்டாங்க, ரைட் ஓகே. அந்த பணத்தை என்ன பண்ணாங்க சொல்லணுமா வேண்டாம் சார்? என்கிட்ட இருந்து என்னை பொன்முட்டையிடும் வாத்து மாதிரி என்னை பயன்படுத்திட்டாங்க, ரைட். நீங்கள் பொன்முட்டை இட்டீங்க, ரைட். அந்த பொன்முட்டையை என்ன பண்ணாங்க சொல்லணுமா இல்லையா? அதை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, என்ன ஆம்லெட் போட்டாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னு சொல்லணுமா இல்லையா சார்? ஆம்லெட் போட்டு யாருக்கு கொடுத்தாங்க சொல்லணும்ல. அங்கே எப்படி இருந்தாலும் அங்கே மனைவி பிள்ளைகள், வேற யாரும் வந்து உங்களை உரிமை கொண்டாடுறதுக்கு அங்கே யாரும் கிடையாது. மாமியாருக்கு வயசு ஆயிடுச்சு சார், நீங்கள் கேட்டால் எவ்வளோ இருக்கணும், ஏறக்குறைய ஒரு 60 வயசு இருக்கும் தோராயமா இருக்கும். யாரும் இதெல்லாம் ஒரு காரணமாக காட்டிட்டு உங்களுக்கு மனைவி எப்படின்னு பாருங்க. மனைவி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டம் வலுவாக ஸ்ட்ராங்காக பெரிய குற்றச்சாட்டு எதுனா இருக்குன்னா கிடையவே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டால் இந்த விவாகரத்து இவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அட்வொகேட்ட டிஸ்கஸ் பண்ணாமலாம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த அறிக்கை கூட கொடுத்துருக்காருல்ல. ஸோ இது வந்து என்னென்னா சொசைட்டியில் நமக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குது, அதை சமாளிக்கிறதுக்கு தான் இந்த அறிக்கை வந்து கொடுத்துருக்கிறாரு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பலரும் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு விமனைசர் மாதிரி சித்தரிக்கிறாங்கல்ல, அதில் வந்து எனக்கே அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா இவர் மீது ஒரு பார்வை இருக்குது. கிட்டத்தட்ட 18 வருஷத்தில் இவர் கெரியரில் வந்து படம் ஃப்ளாப்பாக இருக்கலாம், ஆனால் எந்த ஒரு நடிகையோட இவர் வந்து குடிச்சார், கூத்தடிச்சார், குமார் அடிச்சாருலாம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஸ்டேட்மெண்ட். சில பேர் வந்து மீடியாவில் பேசக்கூடியவங்க வியூஸ்க்காக வந்து பேசுகிறாங்க சில பேர், இல்லை சில பேர் தமிழ்ல வைக்கிறாங்க காம களியாட்டம், காம கொடூரன், காம லீலைகள் பண்ணார் அப்படின்னு. எனக்கு அதில் வந்து பெருசாக உடன்பாடில்லை. குடும்பம் பெரியக்கூடாது, குடும்பம் சிதையக்கூடாது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லா குடும்பங்களும் சகஜம் தானே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதை கலந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நீதிமன்றத்தில் போய் டிவோர்ஸ்க்காக வந்து இது பண்ணும்போது நீண்ட காலம் ஆகும் போல இருக்கு. ஏன்னா இவர் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பொருளாதார குற்றங்கள் மாதிரி சொல்கிறார். அவர் பிஸ்னஸில் வந்து என்னை வந்து இது பண்ணிட்டாங்க, அதெல்லாம் விசாரணைக்குன்னு போகும்போது நிறைய பேரை சாட்சிகளாக்க வேண்டியது இருக்கும், விசாரணை பண்ணியிருக்கோம். ஒரு டிவோர்ஸ் கேஸ் வந்து என்னென்னா ஒரு ஷார்ட்டாக வந்து முடியாது, மியூச்சுவல் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிடும். மியூச்சுவல் இல்லாமல் இந்த மாதிரி போகும்போது நீண்ட காலம் ஆகும். அப்போது எவ்வளோ நாள் நீங்கள் வாழ்க்கை துணைவியாக தான் இவங்க இருப்பாங்க. யார் சார்? ஆமாம், இவங்க கெனிஷா. ஆமாம், வாழ்க்கை துணை. ஏன்னா அங்கே ஒரு மேரேஜ் வந்து ரத்தானா தான் சார் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்க முடியும். அப்போ இவங்களை வந்து மேரேஜ் சட்டப்பூர்வமாக இவங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியும். அதனால தான் ஒரு துணைன்னு சொல்கிறார், வாழ்க்கை துணைன்னு தான் சொல்கிறார். ஆமாம், என் வாழ்க்கையில் வந்து கிடைச்ச அழகான துணை, அதை கூட அன்பான துணைன்னு சொல்லலை, அதுவே மைனஸ் தான். அங்கே கூட நீங்கள் அன்பான துணைன்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் சொல்ல அன்பான அழகான துணைன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவருக்கு அழகாக இருந்து சொல்லிட்டு போட்டோம், நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அன்பான துணை சொல்லாமல் அழகான துணைன்னு தான் சொல்கிறாரு.
அப்போ இந்த டிவோர்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி வரும். ஓகே. அது ரொம்ப நீண்ட காலம் ஆகும்ல. ம். அந்த டிவோர்ஸ் கேஸை வந்து எப்போ முடியும்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமாம். நீண்ட காலம் 5 வருஷம் 6 வருஷம் கூட இழுத்துட்டு போவோம். டிவோர்ஸ் ஒன் சைடு மியூச்சுவல் கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து முடிஞ்சிடும். ம். ஸோ நீண்ட காலம் கொடுக்கும்போது கேட்டினா அதுக்குள்ளே அவங்க வந்து வெயிட் பண்ணோம்ல. ம். யார் கெனிஷா வெயிட் பண்ணல, அதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து வயசாகும்ல. ம். ஸோ இந்த சிக்கல்லாம் இருக்குல்ல. ஓகே. எப்படியோ ஆனால் வந்து கேட்டால் எப்படி இருந்தாலும் வந்து பிள்ளைகளோட எதிர்காலம் பார்க்கணும் சார். ம். ஆனால் அவர் வந்து நான் மனைவியை மட்டும் தான் பிரிஞ்சிருக்கேன், மகன்களை பிரியலன்றது இந்த டைலாக் எல்லாரும் சொல்கிறது தான் சார். ம். பிள்ளைகள் எங்கேருந்து வந்துட்டாங்க, ஆகாயத்துலேருந்து குதிச்சிட்டாங்களே. சார் அவர் தான் சொல்கிறாருன்னா எல்லாரும் இந்த டைலாக் சொல்லுவாங்க சார். நான் தான் சொன்னேன்ல, பிள்ளைகளை விட்டு பிரியுன்னு கேட்டால் அது நான் மனைவியை மட்டும் தான் பிடிக்கிறேன், என் பிள்ளைகளை நான் பிரியலைன்னு சொல்லுவாங்க. கேட்டால் வந்து என் பிள்ளைகளை பார்க்க விடாமல் தடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய டைலாக்லாம் இருக்குது சார். பட் எனக்கு தெரிஞ்சு கேட்டால் நீங்கள் என்ன வேணால் சொன்னாலும் சரி கேட்டால் சமூகத்துக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. உங்கள் மேலே ஒரு பார்வை இருக்குது, என் மேலே ஒரு பார்வை இருக்குது. யாரும் தப்பிக்க முடியாது. பொய்களை சொல்லி இங்கே வந்து ஏமாத்திடலாம் முடியாது. சமூகத்துக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. நான் அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கிறேன். ஜெயம் ரவி மீது சமூகத்துக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் வந்து மக்களுக்கு ஒரு டிசைட் பண்ணுவாங்கள்ல சார். டிவோர்ஸ் கேஸ் போட்டாச்சு, கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது வந்து அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது. அவங்களுக்கு இருக்க எந்த பாண்டிங் கிடையாது, அது வந்து கேட்டால் வந்து பிஸ்னஸ் தான், எந்த பாண்டிங் இல்லைன்னாரு. எப்படி இது உல்ட்டாவாயிடுச்சு? சொல்லி 6 மாதம் கூட ஆகலை சார். இப்போ என்ன இருக்குன்னா அழகான துணைன்னு சொல்லிட்டாரு. மனைவின்னு சொல்ல முடியல, ஏன்னா கேஸ் இருக்குது கோர்ட்டில். முடிஞ்சான். அப்போ நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீங்களே மீறுறீங்கல்ல. நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்கன்னா அவர் வந்து ஹீலர், அவங்க டாக்டரு, அவங்கள தப்பாக பேசாதீங்க அப்படின்னு நீங்களே சொல்லிட்டு இப்போ நீங்கள் துணை வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. அவங்களோட நீங்கள் ஜோடியான இதெல்லாம் சார், இதெல்லாமே சமூகத்தில் பார்க்குறாங்கல்ல சார். சும்மா போகிற போக்கில் எல்லாரும் பேசி அப்படி ஏமாற்றிட முடியாது சார். ஊடகத்தில் வந்து நான் தப்பாக பேசலாம் கேட்பாங்கல்ல, நீங்கள் பேசுறது சரியில்லைன்னு சொல்லுவாங்கல்ல. சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்குல்ல. ஒட்டுமொத்தம் எப்படி இன்னைக்கு டோட்டல் சொசைட்டியும் வந்து ஜெயம் ரவிக்கு அகேன்ஸ்டாக தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க கமெண்ட்டு சார். கோர்ட் வேணா வந்து சட்டத்தின்படி பார்க்கும் சார். ஆனால் இங்கே மக்களுக்கு வந்து அந்த பார்வை இருக்குல்ல, மனசாட்சியோட பார்ப்பாங்கல்ல. ஆமாம். நீதிமன்றம் எப்போ சட்டப்படி தான் பார்க்கும். இதெல்லாம் வந்து இருக்கு. பிள்ளைகள் சொல்கிறது, இவர் சொல்கிறது கேட்டால் என் பிள்ளைகள் வந்து நான் பிரியலைன்னு சொன்னால் என்ன செய்வார்? பிள்ளைகள் கூட வந்துட்டாக்கா வந்து கனிஷா இவங்க வந்து அந்த பிள்ளைகள் வந்து அப்படியே அடாப்ட் பண்ணிட்டு அப்படியே வாழ்ந்துடுவாரா? நான் நடக்கிற காரியமா சார் இதெல்லாம்? இங்கே ஒரு தைரியம் இருக்குது சார். நான் ஜெயம் ரவி சொல்ல, இந்த டிவோர்ஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு தைரியம் இருக்குது. பிள்ளைகளை பற்றி கவலையே படுறதில்லை. வசதியான குடும்பம், டிவோர்ஸ் பண்ணுற குடும்பம் ஒரு தொகையை போட்டுட்டு வெலிங்டனில் இந்த பக்கம் ஊட்டியில் ஒரு போய் எங்கேயாவது ஒரு ஹாஸ்டலில் போர்டிங் ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டு ஒரு சர்வெண்ட்டை போட்டு விட்டு அப்படி தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 18-20 வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவனே நிர்மாணிச்சுப்பான். அப்படி போய்டும். அவன் என்ன ஆகிறான்றது வேறு விஷயம் சரிங்களா. ஏழைங்க பிள்ளைங்க என்ன செய்யணும்னா பாட்டி வீட்டில் அத்தை வீட்டில் அப்படி அனாதை பிள்ளைங்களோ அப்படி விட்டு இல்லை ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டு அப்படி போயிடுறாங்க. இந்த டிவோர்ஸ் பண்ணுறவங்க யாருமே பிள்ளைங்களை பற்றி கவலைப்படுறதே இல்லை. டிவோர்ஸ் பண்ணுறவங்க யாருமே பிள்ளைகளை பற்றி கவலைப்படுறதே இல்லை. உண்மை இது. நீதிமன்றம் என்ன சொல்லுது? வாழ்வாதாரத்தை தான் கேட்குதே தவிர உளவியலாக அந்த பசங்க எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அம்மா அப்பாவை பிரிஞ்ச பிள்ளைகள் வந்து உளவியலாக என்ன பாதிக்கப்படுறாங்கன்றத வந்து கோர்ட் வந்து இது வரைக்கும் அக்கௌண்ட் எடுத்துக்கல சார். எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்கிறேன். வாழ்வாதாரத்தை யோசிக்கிறாங்க, அந்த பிள்ளை எப்படி வளரும் இதெல்லாம் யோசிக்கிறாங்களே தவிர ஒரு பிறந்து வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா எவ்வளோ முக்கியம். இங்கே வந்து 2 பேருமே இல்லாமல் இறந்து போயிட்டாங்கன்னா அது வேற. ஆனால் உயிரோடு இருக்கும்போதே இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அது உளவியலாக எப்படி அந்த பிள்ளைகளை பாதிக்கும்ன்றதை பற்றி யாரும் பேசவே இல்லை. இந்த குழந்தைகள் உரிமைகள் பற்றி பேசுகிறவங்க கூட யாரும் இது சம்மந்தமாக பேசுகிறதே இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே டிவோர்ஸ்ன்றது எல்லாருக்குமே தேவைப்படுது. வசதி இருக்குது, வசதியான ஒரு காரணத்துக்காக இது சம்மந்தமாக அந்த குழந்தைகள் உரிமையை பற்றி யாரும் பேசுறது இல்லை. இப்போ ஜெயம் ரவி விஷயத்தில் எடுத்துங்களேன், அம்மாவை பிரிஞ்சாச்சு ரைட்டு, அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேற இன்னொரு பெண்ணோட சேர்ந்து அப்பா சுற்றுறாருன்னும் போது அந்த பிள்ளைகளோட மனசு எப்படி இருக்கும்? ஸ்கூலில் எந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க? எவ்வளோ அவமானங்கள் இருக்கும்? அதெல்லாம் வந்து ஜெயம் ரவி தாங்கிப்பாரா? நான் கேட்குறேன். இல்லை கெனிஷா தாங்கிக்க முடியுமா?
பிள்ளைகளுக்கு சமூகத்தில் எந்த மாதிரியான வந்து அவமானங்கள் ஏற்படும் சார்? ஸ்கூலில் எந்த மாதிரியான அவமானங்கள் ஏற்படும்? கண்டிப்பாக இதை யோசிக்கணும்ல. அப்பாவும் அம்மா 2 பேரும் பிரிஞ்சாலும் பிரச்சனை தான் சார். ஒருத்தர் பிரிஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அசிங்கம் அவமானம் தானே. அப்புறம் நீங்கள் வந்து பவுன்சர் வச்சு தடுத்துட்டாங்க பிள்ளைகளுக்கு பண்ண, இதெல்லாம் பேச்சா? இதெல்லாம் முதல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்காக நீங்கள் மனைவி கூட பிரிஞ்சிருக்கலாம் சார். ஆனால் பிள்ளைகளுக்காக நீங்கள் வாழுங்க. ஓகே. உங்களுக்கு வந்து சொல்கிறீங்க அழகான துணை. இப்போ நான் கேட்குறேன், ஆதரவான அப்பா யாரு? நீங்கள் சொல்லிக்கலாம். ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் எங்கே இருப்பீங்க? அப்பா எனக்கு வந்து மகன் கேட்குறான். அப்பா வந்து சில பிள்ளைகள்லாம் உங்களுக்கு தெரியும், கட்டிப்பிடிச்சின்னு படுத்துப்பாங்க அப்பாவை. சின்ன பிள்ளைங்களாம் 8 வயசு 10 வயசு பிள்ளைங்கள்லாம் வந்து அப்பாவை கட்டிப்பிடிச்சின்னு தான் தூங்குவானுங்க. இப்போ உங்களை கட்டிப்பிடிச்சி தூங்கணும், ஃபோன் பண்ணால் போயிடுவீங்களா நீங்கள்? அப்புறம் இடகுறமாக பேசிடுவேன். நான் கேட்குறது நியாயமாக இருக்கா இல்லையா சார்? தப்புனா வந்து இந்த இந்த கமெண்ட்டில் வரவங்களே தாராளமாக தப்பு. நீங்கள் சொல்கிறீங்கல்ல என்னை பார்க்க விடலை, பவுன்சர் வச்சு தடுத்துட்டாங்க. அந்த பிள்ளையே உங்ககிட்ட வந்துடுறான் சார் 8 மணி. உங்களால் வச்சுக்க முடியுமா? நீங்கள் பராமரிக்க முடியுமா? ராத்திரி 12 மணிக்கு அவன் கூப்பிட்றான், நீங்கள் போக முடியுமா? ரொம்ப வழிகாட்டுதல் வந்து தந்தையோட வழிகாட்டுதல் ரொம்ப தேவை. உங்களுக்கு கண்ணை மறைக்குது. பொதுவாக சொல்கிறேன், ஜெயம் ரவியே நான் சொல்கிறேன், பொதுவாக இந்த காமம் கண்ணை மறைக்குது. காதலும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, தெரிஞ்சிடும் எல்லாம். இந்த ஒளி விளக்குறது, வெளிச்சம் வெளிச்சம் இருட்டு, இதெல்லாம் தெரிஞ்சிடும். வாழ்க்கையே இருட்டு போச்சுன்றது தான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு வந்து கேட்டால் ஏற்கனவே படங்கள்லாம் ஃப்ளாப்பு. இப்போ ஒரு நெகட்டிவான பார்வை ஆயிடுச்சு. நமக்கு நோக்கம் அது கிடையாது சார். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மனுஷன் எப்படி வந்து சரிவை நோக்கி இன்னைக்கு வந்து கேட்டால், இதெல்லாம் சினிமாவில் இன்னைக்கு விழறதும் அதுக்கப்புறம் எழுந்துக்கிறதும் பெரிய விஷயம் இல்லை சார். அடுத்த ஒரு 2 படம் ஹிட் படம் கொடுக்குறாருன்னா அது வேற. ஆனால் நீங்கள் முழுசாக வந்து வாழ்க்கையை தோத்துடக்கூடாது இல்லை. நீங்கள் வாழ்க்கையை தோக்கும் போது உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் சேர்ந்து அங்கே இருட்டில் தள்ளப்படுது இல்லை. அப்புறம் நான் மட்டும் வெளிச்சம் பட்டுருச்சு, வாழ்க்கையை வந்து அழகாயிடுச்சின்னு சொன்னால் எல்லாம் நியாயமாக சொல்லுங்கள். உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி சார்.